வணக்கம், என் பேர் சிவகுமார். திருச்சி மாவட்டம் மணச்சனை வட்டம் தீராமணியம். இப்போ போன வாரத்தில் தேனுக்கு அடை கட் பண்ணி வச்சுருந்தோம். இது 15 நாள் ஆச்சு. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ தேன் எடுக்க போகிறோம். அந்த பெட்டியில் நம்ம இந்த இதான் இப்போ பக்கத்துலேருந்து 2 பெட்டி பிரித்து வச்சோம். இங்கே பாருங்கள், தேன் எடுக்க போகிறோம் பாருங்கள். நம்ம எப்போவுமே புகை போட்டாகணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தேனுக்கு அடிச்சு பாருங்கள். இந்த பெட்டி தான் பக்கத்தில் பிரித்து வச்சோம். நம்ம அடையை எப்படி கட் பண்ணி வச்சோமோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தேன் வச்சிருச்சு. நல்லா சீல் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ இதில் தான் தேன் எடுக்கிற மிஷினை வந்து தேன் எடுக்க போகிறோம். அடையை சீவிட்டு நம்ம ஒவ்வொரு அடையாக எடுக்க போகிறோம். இதில் நம்ம லைட்டாக பூச்சி ராணி தான் பார்க்கணும். இதில் வந்து ராணி இல்லை, நம்ம லைட்டாக புகையை பிடிச்சி கீழே போய் உதவிடலாம். பாருங்கள், வந்துருச்சு பாருங்கள், பூச்சினே கீழே வந்துருச்சு. மொத்தம் இதில் 4 அடை வச்சுருக்கோம். புகை போட்டுகிட்டே இருக்கணும், இப்போ கொட்டும் கொட்டாது. ரெண்டாவது எடுத்துட்டோம். இதுலேயே ராணி இல்லை பாருங்கள், நல்லா சீல் பண்ணிச்சு பாருங்கள். இதை நம்ம ஒரு தடவை எடுத்துட்டோம்னா மறுபடியும் 2வது தடவை எடுக்கலாம். அதுக்காக நம்ம தேனுக்கு மிஷின் கையில் வச்சுருக்கணும். நம்ம அப்படி இதை காமி பாப்பா, இதை தம்பி அப்படியா வீடியோ பக்கத்தில் சின்ன பக்கத்தில் வச்சுக்காது அப்படியா. வெறும் மெழுகு நல்லா சீது பாருங்கள். இந்த மெழுகுக்கு மேலாமல் சீவணும். அப்படி பக்கத்தில் வாங்க. மெழுகு சீவணும், உங்களுக்கு தேன் இருக்கும். ஆமாம், இதை பாருங்கள். நாங்களாம் எடுத்தால் கடிக்குது, நீங்கள் எவ்வளோ நம்ம புகை போகிறனால கொட்டம் கொட்டாது. நம்மள இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கட்டிடுறாடா. நாங்களாம் பார்த்தீங்கன்னா எடுத்தோம்னா நேரம் 2 மைல் ஓடி இருப்பாங்க. ஆமாம், இந்த மாதிரி சீல் பண்ணால் தான் நம்ம எடுத்தால் நமக்கு கொஞ்சம் தேன் வந்து திக்காக இருக்கும். இந்த தேன் எடுக்கிற மிஷினில் வந்து இந்த மாதிரி அடையை சுற்றி விட்டு மறுபடியும் 2வது தடவை தேன் எடுக்கலாம். அதில் இந்த மாதிரி சீல் பண்ணி நல்லா எடுக்கணும். அந்த வெள்ளையாக இருக்கிறது. ஆமாம், இது மேலே நல்லா சீல் பண்ணி முடிக்கணும். கத்தி வந்து நார்மல் கத்தியாக போதும். இது பாருங்கள், இந்த கத்தி வந்து சுரும்பாக இருக்கும். நம்ம இப்படி ஒவ்வொரு எடுத்துக்க வேண்டியதான். நம்ம அடையை சீவிட்டு மறுபடியும் 2வது தடவை எடுத்துக்கலாம். நம்ம பூச்சி இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதாங்க. இல்லை, இதே பூச்சி தானே. உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியுது. அப்படி இந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்தோம்னா நம்ம தேனும் திக்காக இருக்கும். நம்ம 2 பக்கம் சீரிட்டோம்னா தேன் 2 பக்கமும் இருக்கும். சீவங்க சைடில் பாரு, சைடில் தெளிக்குதே பாருங்க ரைட்டாக. அவ்வளோதான். ஒரு பக்கம் எடுத்தோம்னா ஒரு சைடு சுத்தமாக இருந்துச்சு பாருங்கள். தேன் சுத்தமாக இருந்துச்சு பாருங்கள். திருப்பி இது 2வது பக்கம் எடுக்கலாம். 2 பக்கம் திருப்பி வச்சுருக்கலாம். இந்த பக்கம் தேன் இருந்துச்சு பாருங்கள். அடுத்து இந்த சைடு சுற்றி எடுக்கலாம். சீனை வச்சு சுற்றி எடுத்தோம்னா மறுபடியும் தேன் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த அடையை உள்ள வச்சிடலாம். பாருங்கள், இந்த அடையை மறுபடியும் உள்ள வச்சிடலாம். மறுபடியும் தேன் வைக்க ஆரம்பிச்சிடும். இது பாரு, அனாவசியமாக வந்துருக்கோம். பாருங்க, அடுத்தது அடை பண்ணலாம். நம்ம 4 அடை வச்சுருந்தோம், 2 அடை எடுத்துட்டோம். அடுத்த 2 அடை எடுக்க போகிறோம். ஒன்றா பிளேட்டு விட தொடர்ந்து சுற்றுறதுல அப்படி தெரிக்குது. ஆமாண்ணே, நம்ம சுற்றுறதெல்லாம் அந்த சைடு.
இதை ஏதாவது பண்ணுறதுக்கு இது இல்லை. ஏற்கனவே மறந்துடுதுங்க. இந்த பூச்சி இல்லை அது தகடு. இருக்கு. இது இருக்க ரொம்ப ரொம்ப நல்லா தான் இதெல்லாம் அசிங்கம் கொள்ளலாம் மாட்டோம். நான் இப்படியே விட்ருவோம். இது ஒரு விவசாய நண்பன் தான். மகரந்த சேர்க்கை இதாகும். எதுக்குண்ணே? மகரந்த சேர்க்கைக்கான ஆமாம். நம்ம இது வந்து 2 சைடுமே எடுத்துக்கலாம். நம்ம ஒரே பெட்டில் வந்து 4 அடை வச்சுருந்தோம். 4 எடுத்துட்டோம். இது மறுபடியும் வந்து மிஷின் மறுபடியும் ஒரு 10 நாள் மறுபடியும் எடுத்துடலாம். தேனை நம்ம இது தேன் எடுத்துட்டோம். இனிமேல் அப்படியே மூடி வச்சுருவோம். நம்ம அதுங்களுக்கு குடிக்கிறதுக்கான தண்ணி அதெல்லாம் அந்த டப்பா மாதிரி இருக்கும். நம்ம இந்த பெட்டில் தேன் எடுத்ததை இதை ஊற்றி பார்க்க எவ்வளோ இருக்குன்னா வாங்க வாங்க. நம்ம 0 வச்சுருவோம். நம்ம ஆன் ஆயிடுச்சு. பக்கத்தில் கொண்டு வாங்க. 0 இதில் ஊற்றி பார்க்குறோம். இது வந்து 1/2 கிலோ பிடிக்கும். இந்த டப்பா வந்து 25 கிராம். நம்ம அப்படியே ஊற்றுறோம். அப்போ நம்ம இடம் கரெக்டாக எவ்வளோன்னு தெரியும். இப்படி தான் 1 கிலோ 1.5 கிலோ வரும். இந்த ஒரு பெட்டி எடுத்தது. இது பாருங்க 525 கிராம் வந்துருச்சு. இன்னும் தேன் இருக்குது. அடுத்த இந்த பாட்டில் போகலான்னு. மொத்தம் 1 கிலோ தேன் எடுத்துக்கணும் அந்த பெட்டியில். அடுத்த 1/2 கிலோ மறுபடியும் அந்த 1/2 கிலோ பாட்டில் ஊற்றுறோம். அதாவது 1.5 கிலோ தேன் தேர்ந்துருச்சு. மறுபடியும் இன்னும் தேன் இருக்குது பாருங்கள். இன்னும் எவ்வளோன்னு பார்த்துருவோம். ஒவ்வொரு டப்பா ஊற்றி பார்க்கும்போது தான் தெரியும். இதில் நம்ம ஒரு பெட்டிக்கு எவ்வளோ தேன் எடுத்துருக்கோம் அப்படின்னு தெரியும். அதான் தேன் முடிச்சு பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1.5 கிலோ இருக்குது. இதில் 1.5 கிலோ. மொத்தம் எவ்வளோ சேர்த்து பார்த்தா தெரியும் பாருங்கள். 1 கிலோவும் 855 கிராம் இருக்குது. மொத்தம் இதில் 1.25 கிலோ இருக்குது. இதில் இந்த ஒரு பெட்டியில் தேன் எடுத்தது 1.25 கிலோ தேன் எடுத்துருக்கோம். இன்றைக்கி 1 கிலோவும் 750 கிராம் எடுத்துருக்கோம் இந்த ஒரு பெட்டியில். கட் பண்ணி